அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான இரண்டாம் படிக்கட்டு நன்றி உணர்வு, நன்றியோடு நடந்து கொள்ளுவது. இந்த நன்றி உணர்வு நம்மிடத்தில் இருக்குமையானால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம். முதல் படிக்கட்டை பற்றி நான் சொல்லி காட்டேன், தூய்மையான எண்ணம், நல்லெண்ணம். அடுத்தது இரண்டாவது படிக்கட்டு நன்றி உணர்வு, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வது, வாழ்வது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாப்பிட்டு போட்டு எத்தனை பேர் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம்? எத்தனை பேர் சொன்னோம்? இல்லையா? சரி, தூங்கி எந்திரிச்சது பின்னால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் எத்தனை பேர் சொன்னோம்? இல்ல. ஒரு காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறானுமா? எதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் கூடிய வார்த்தை, அந்த நன்றிங்கிற ஒரு இதே கிடையாதுங்க. நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கலீலம்மா தஷ்குரூன், ரொம்ப கம்மியான பேர் எனக்கு நன்றி செய்கிறார்கள், வேற யாரும் எனக்கு நன்றி செய்வதே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே குர்ஆனிலே இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறான். என்ன தெரியுமா? லைன் ஷக்கர்தும் லாஸீதன்னகும், நீங்கள் என்னிடத்தில் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டால், நன்றி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன், வாழ்க்கையில் அதிகப்படுத்துவேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதனால்தான் சொன்னேன், நன்றி உணர்வு நம்ம இடத்தில் இருக்குமேனால் அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறோங்கிறது அல்லாஹ் தஆலா தனியா ஒரு சப்ஜெக்ட். அது எப்படி இல்லாம அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியாமையே அல்லாஹ் தஆலா உயர்த்திடுவான். இப்போ நான் கேட்கிறேன், நம்முடைய உடம்பு இருக்கா இல்லையா? நம்முடைய உடம்புல அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு பார்ட்ஸ் எல்லாம் பொருத்தி வச்சிருக்கா தெரியுமா? 100 சில்லானம் கோடி நம்முடைய பாடியினுடைய விலை. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும் கூகுள்ல. நம்முடைய பாடியினுடைய விலை 100 சில்லான 113 கோடி அப்படின்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க. அவ்வளவு விலை மதிக்க முடியாத உடம்ப வச்சுட்டு இன்னைக்கு காலையில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹயாத்தை தந்தானே, மீண்டும் நமக்கு ஹயாத்தை தந்தானே, அந்த நன்றி உணர்வு நம்மகிட்ட இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே இன்னைக்கு எனக்கு நீ ஹயாத்தை தந்துட்ட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோமா? நம்ம இல்ல. ஒரு உதாரணம் சொல்லவா? அல்லாமா ரூமி மிகப்பெரிய பண்டிதன், மிகப்பெரிய அறிவாளி, ஆன்மீகவாதி. அந்த அல்லாமா ரூமி இடத்துல ஒரு பிச்சைக்கார ஐயா பசிக்குது, காசு இல்ல, ஏதாவது தாங்கய்யான்னு கேட்டான். என்னப்பா பசிக்குது, என்கிட்ட காசு இல்ல, ஏதாவது தாங்கய்யான்னு கேட்டான். என்ன கேட்ட நீ அப்படின்னு மீண்டும் கேட்டான். அப்ப பசிக்குது, காசு மேல ஏதாவது தாங்கய்யான்னு கேட்டான். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சரி, பசிக்குதா உனக்கு, நான் காசு தர்றேன், நிறைய காசு தர்றேன், உன்னுடைய கண்ணு எனக்கு தந்துரு, ஒரு 10,000 ரூபாய் தருன்னு. பிச்சைக்காரன்ட்ட உனக்கு 10,000 ரூபாய் தரும், கண்ணு ஒரு கண்ணு தந்துரு. நான் அட போங்கயா, கண்ணெல்லாம் தர முடியாது அப்படின்னா. சரி, கண்ணு வேண்டப்பா, ஒரு 25,000 ரூபாய் தர்ற, ஒரு காது அறுத்து தந்துருன்னு. அட போங்கயா, என்ன சாப்பாட்டுக்கு பசிக்குதுன்னு கேட்டா நீங்க காதத்தா கண்ணத்தான்னு. சரி, அதுவும் வேண்டப்பா, 2 கை இருக்குல்ல, ஒரு கையை தந்துரு, 50,000 ரூபாய் தர்றேன் நான் அப்படின்னு. இத கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. உங்க காசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போங்கயா அப்படின்னு போயிட்டான். அப்ப அல்லாமா ரூமி அவர்கள் கூப்பிட்டார்கள். எப்பா, இவ்வளவு விலை மதிக்க முடியாத பொருளை எல்லாம் உடம்புல வச்சுக்கிட்டு நான் பிச்சைக்காரன்னு சொன்னியே, 10,000 ரூபாய் தர்றேன் கண்ணத்தான்னு கேட்ட தரல, 25,000 ரூபாய் தர்ற காதத்தான்னு கேட்டப்ப தரல, 50,000 ரூபாய் தர ஒரு கையத்தான்னு கேட்ட தரலன்னு சொன்னா, இவ்வளவு விலை மதிக்க முடியாத பொருளை எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நான் பிச்சைக்கார, என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னிய, நியாயமானு கேட்ட உடனே அவன் அசந்து போயிட்டான். இதே இந்த உதாரணம் எதற்கு என்று சொன்னால், நமக்கு அல்லாஹு தஆலா இந்த தந்திருக்கக்கூடிய இந்த பாடி இருக்கா இல்லையா, இந்த உடம்பு விலை மதிக்க முடியாத இந்த உடம்பை வைத்துக் கொண்டு காலையில எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத்து ஃபஜ்ர் தொழுதோமா? இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதோம் சொல்லுங்க பாப்போம். காலையில ஒரு 2 ரக்காத்து தொழுகை இல்லை என்று சொன்னால் நம்மை விட நன்றி கெட்டவர்கள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். அதே போல நல்லெண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் முன்னேறலாம். அடுத்து இது ஒன்று இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.